சாமி, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? கல்யாணத்து அன்னைக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் தன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போறத நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் இப்படி வாழ்க்கையவே முடிச்சுக்கலாங்கிற வேதனையில இருக்கேன். நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவனை எப்படியாவது புடிச்சு கொடுத்துடலான்னு எத்தனையோ வழியில எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. நானும் இப்ப அப்படிதான். என்ன செய்யறதுன்னு தெரியாம உன் முன்னாடி நிக்கிறேன். சாமி, என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு உனக்கு தோணுச்சுன்னா இந்த நரகத்துல இருந்து என்னை காப்பாத்து. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்து. அடு பாதகம் பண்ண பாவி எல்லாம் நல்லா இருக்கிறப்போ நான் மட்டும் எதுக்கு நரகத்துல வாழணும்? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ப்ளீஸ், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. ப்ளீஸ் ப்ளீஸ். தயவு செஞ்சு எப்படியாவது இந்த துளசி பா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். யோ பாடி. எங்கன்னு சொல்லு. துளசி, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுதான் சரியான நேரம். வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்னடி சொல்ற நீ? நாம எப்படி இங்க இருந்து போக முடியும்? அவன் ஆளுங்க தான் கோயில் ஃபுல்லா இருக்காங்களே. மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ஐயோ துளசி, அவன் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். வெளியில யாருமே இல்ல. நம்ம போயிடலாம் வா. ஏ துளசி, நீ யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சட்டன முடிவெடுடி. நான் முடிவெடுத்துட்டேன். அவனை என் கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஒரு நிமிஷம் இரு. சிவா, சிவா, என்ன சார் நீ டென்ஷனா இருக்க? கல்யாண டென்ஷனா? எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் சரியா? இன்னும் 15 மினிட்ஸ்ல நீயும் நானும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவகுமார் ஆபீஷியலா. அதுக்கப்புறம் ஐயோ சிவா, நான் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? எங்க வீட்டு பத்தி தானே? அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க. நம்ம நேர்ல போனா எல்லாம் சரியாது. ஓகேவா? இப்ப நீ சந்தோஷமா கல்யாண வேலைகளை மட்டும் பாரு. அது சரிடா. ஆனா நான் இப்ப சொல்ல வந்த விஷயமே வேற. அப்புறம் என்ன? சரி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நேரம் ஆச்சு, வா மணமடிக்கு போலாம் வா. ஐயோ சிவா, இது அப்புறம் பேசுற விஷயம் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சொல்லு. சிவா, நாங்க சாமி கும்பிட்டு இருந்தப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு, யாருன்னே தெரியல. ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட சாமின்னு வேண்டிட்டு இருந்தா. குரல் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு பேசிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம கட்டாய கல்யாணம் பண்றாங்களோன்னு தோணுது. என்ன சொல்ற ஜனனி? அப்படி கல்யாணத்துல விருப்பம் இல்லனா எப்படி இந்த கோவில் வரைக்கும் வந்திருப்பாங்க? அவங்க ஏற்கனவே வீட்டுல சொல்லிருக்க மாட்டாங்களா? கட்டாய கல்யாணம்னா விருப்பம் கேட்டா கூட்டிட்டு வருவாங்க. இல்ல சிவா, ஏதாவது செய், ஏதாவது ஐடியா பண்ணு. அந்த பொண்ணை நம்ம காப்பாத்தி ஆகணும் சிவா. என்ன சிவா யோசிக்கிற? இல்ல, எனக்கு அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. சரிவா, ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம் வா. ஆமா, கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க நேர வீட்டுக்கு தானே வருவீங்க? ஆமாம்மா, கோயில் வழக்குப்படி நாங்க எங்கேயே ராத்திரி தங்கிட்டு நாளைக்கு காலைல கிளம்பி வந்துருவோம்மா. அப்பா எங்க மேல எவ்வளவு கோபமா இருந்தாலும் எங்களை நேர்ல பார்த்ததும் கண்டிப்பா மனசு மாறிடுவாருமா. அப்படி நடக்கணும் தான் நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அப்பா அபசுகுரமா ஏதாவது சொல்லிடுவார். நான் வைக்கிறேன். சரிம்மா.
சிவா, ஏன் அம்மா கிட்ட பேசினது ஒரு மாதிரி ஆயிட்ட? சிச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜனனி. ஐம் ஆல் ரைட். இத பாரு, என்கிட்ட மறைக்காத, உண்மையை சொல்லு. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சரி, நானே சொல்லட்டுமா? சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொந்த பந்தம்னு யாருமே இல்லாம தனியாவே இருந்த எனக்கு இங்க இருக்கிறவங்களெல்லாம் பாக்குறப்போ எனக்கு இப்படியெல்லாம் இல்லையேன்னு ஏக்கமா இருக்கு. ஆனா நீ பெரிய கூட்டு குடும்பத்துல சுத்தி உறவுகளோட வளர்ந்தவ.